ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராகன் டெம்பிளோட சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் இந்த மட்டும் ஆர்மரோட ட்ராகனோடது இது வந்து வேர்ல்டுலேயே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இது வேணும்னா என்னோடய ஸ்லேவாக இருக்க சொல்ல, இவன் என்ன பேச மாட்டான், மௌன சம்மதத்துக்கு அறிக்கணும்னு வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்க, இந்த ட்ராகன் எனக்கு ஒர்த்து தான், ஆனால் நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்ல, நீங்கள் வேணா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, ட்ராகன் எக்க வேணான்னு சொல்கிறான்னு நினைக்கேன். தம்பி, ட்ராகன் டெம்பர்ட்ட ட்ராகன் இல்லைன்னா வேஸ்ட்டுன்னு சொல்ல, பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன பேசுகிற, எனக்கு ட்ராகன் எக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல, இவன் ஓவராக பேசுகிறான். இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுன்னு பிரின்ஸை சொல்ல, பாடி கார்டும் அடிக்க வர, ஆண்டியும் தடுக்க வர, ஆண்டியை கன்னத்துலேயே அடிக்கிறான். இதை பார்த்த ஹீரோ டென்ஷனாக, ஆண்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான்னு சொல்ல, ஹீரோவையும் அடிக்க வர, ஹீரோ அவனோட ட்ராகரை வெளில எடுத்து, தப்பு பண்ணிட்டியே சிங்காரம், என் ஃபேமிலி மாதிரியே கையை வச்சுட்டியே, உனக்கு இன்றைக்கி சங்கு தான்னு சொல்கிறான். அப்புறம் நீ விதத்துலேயே அடிக்க, ஹீரோவும் பாடி கார்டும் அட்டாக் பண்ண வர, ஹீரோ அவன் ஈட்டியை தட்டி விட, இந்த பிரின்சஸ் மேலேயே கையை வச்சுட்டான். யூஸ்லெஸ்ன்னு பாடி கார்டை அடிக்க, போய் அவனை கொல்றான்னு சொல்ல, ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டான் லூஃபன். வீட்டுக்கு எப்படி போயின்னு முடிக்க, போகுள்ளேயே ஒரு பிளாஸ்ட்டு, எப்பா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன்னு ஹீரோன்னு சொல்ல, பாடி கார்டும் வெளில வந்து விடுறான். சாரி பிரின்சஸ், என்னோடய பவர் அவனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல, நான் உனக்கு பவரை தரேன்ட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அவனோட காலெலாம் குதிரை காலம் வந்து மாறுது. ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகிறான், அவனோட பவர்லாம் இங்கே அதிகமாகுது. லூஃபன் நீ இங்கே தான் இருக்கியான்ட்டு ஹீரோயின் வர, ஹீரோவை அட்டாக் பண்ண வர, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்ல, வேகமாக ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வர, சாப்டர் 11 எண்ட் ஆகுது. 12 சாப்டர் வந்து பார்க்கலாம். அப்போ என்ட்ரி கொடுத்த ட்ராகனும் அவனை லைட்டாக தட்டி விட்டதுக்கே வரலாக போயிடுவான் போல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அடுத்த நீ தாண்டி உனக்கு கொல்லாமல் வர மாட்டேன்னு ஹீரோவும் சொல்ல, என் பாடிக்கானும் சாகிற நிலமையில இருக்கான், நீ மட்டும் என் மேலே கையை வச்சுனா டாக்ஸி கிங்டத்தோட எனிமி ஆகிடுவேன்னு அழுதுகிட்டே சொல்ல, நீ பிரின்சஸாக இருந்தால் என்ன பிடிங்கியா, என் ஃபேமிலி மேலே கையை வச்சுட்டேன், உன்னை சும்மா விடுவேனா, ட்ராகனும் ஃபயர் பாலை யூஸ் பண்ணேன், ஹீரோவும் அட்டாக் பண்ணேன், 2 பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வர, ஃபேன் நிறுத்துன்னு ஒரு சத்தம், கழுகு மேலே ஒருத்தர் பறந்துட்டு வராரு. அப்பா இது டேஞ்சரஸ்ன்னு ஹீரோயின் சொல்ல, ஸ்டாப் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயினோட அப்பா தப்பிக்கிறாரு. கீழே இறங்கி வர அந்த கழுகு மாஸ்டரு ட்ராகனை பார்த்து, ஐயா நான் ஒன்றும் பண்ணலை, என்னை விட்டுடுங்கன்ட்டு நினைக்க, ஹீரோயின் இது எங்கள் அப்பா தான், ப்ளீஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு அப்படின்னு சொல்ல, நம்ம ட்ராகனும் ஒரு கத்த ஹீரோ நிறுத்துன்னு சொல்ல, உடனே அதுவும் ட்ராகன் கிளம்ப மாற, சரி வா லூஃபன் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட, பிரின்சஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, சரி வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பாவும் சொல்ல, நானும் பிரின்சஸும் முட்டா போகிற சாமின்ட்டு ஓடிடுறேன், இனிமேட்டுக்கு அவள் இந்த சைடு கூட வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஹீரோ சொல்ல, எனக்காக அவளை விட்டதுக்கு தேங்க்யூ ஃபேன்னு ஹீரோனோட அப்பா சொல்ல, நீங்கள் மட்டும் வரலன்னா அவன் சொல்லி இன்றைக்கே முடிஞ்சிருக்குன்னு சொல்ல, இதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுலன்ட்டு ஹீரோயினோட ஆண்டியும் கேட்க, அந்த பொண்ணு பாடி கார்டு தான் ஒன்றும் ஆகலை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அந்த பொண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஜின் ஃபேமிலிக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், இந்த ஜின் ஃபேமிலி பீஸ்டேக்கு பிஸ்னஸ் மட்டும் பண்ணல, பல இடத்துல அவங்களுக்கு லிங்க் இருக்குது அப்படின்ட்டு, லூஃபன் நீங்கள் வேணால் காம்ப்ரமைஸ் ஆகலாம், நான் ஆகலை, எப்படி என் ஃபேமிலி மேலே கையை வச்சான்னு சொல்ல, நீ கவலைப்படாத உடனே நான் ப்ரொடக்ஷன் தரேன் சொல்ல, ஆனால் என்ன கண்டிஷன்னு ஹீரோ கேட்க, சவுத் சைடில் ஒரு பெரிய எக்ஸாம் ஒன்று வரப்போகுது, அது ஜின்ஸு ஃபேமிலியும் கலந்துக்குது, அங்கே போயிட்டு நீ பழி வாங்கிக்கணும்னு சொல்கிறாரு. லூஃபன் இது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ டாப் ஸ்டூடெண்ட்டு இந்த சவுத் சைடு எக்ஸாமில் கலந்துப்பாங்க, ஹீரோயின் சொல்ல, நீ மட்டும் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இந்த எக்ஸாமில் பல ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்லாம் வந்து சேருவாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சரி ஓகே நான் அதில் கலந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. பிரின்சஸும் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு என் மேலேயே கையை வச்சுட்டான் சொல்ல, நீங்கள் இனிமேட்டுக்கு அவன் சைடு அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க, இது மேலே எடுத்த உத்தரவுன்ட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. லூஃபன் நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு பிரின்சஸ் நினைக்க, நெக்ஸ்ட்டே அந்த எக்ஸாமுக்கு ஒரு ப்ளே கிரவுண்டில் அதிக பேர் எல்லோரும் வந்திருக்காங்க, அங்கே பாருங்கள் அவன் தான் லூஃபன், ஹீரோவும் வரான், இவன் தான்ப்பா ட்ராகன் டெம்பரு, இவன் பெரிய பிளாக் ட்ராகன் வச்சுருப்பான்ப்பா, ஒரு ஃபுல்லாக நியூஸ் பரவி இருக்குது, அந்த ஆள் எதுக்கு என்ன இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண சொன்னது தெரியல, இது எனக்கு சப்ப மேட்ருன்னு நினைக்க, ஒரு பெருசும் வராது, தம்பி எல்லோரும் கம்முன்னு இருங்க, சரி இதுதான் அந்த சவுத் சைட் கிராண்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ.